டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்து நடந்த ஐபிஎல் 17வது சீசன் முதல் போட்டியில வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்புறம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து விளையாண்டாங்க. இந்த போட்டிய வந்து யார் சிறப்பா செயல்பட்டா, எந்த இடத்துல வந்து ஆர்சிபி சொதப்புச்சு, இத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நேற்றைய போட்டிய நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, ஆர்சிபிய நம்ம ஆர்சிபியா பார்த்தோம். சிஎஸ்கேவ சிஎஸ்கேவா பார்த்தோம். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா சிஎஸ்கே வந்து கடந்த சில சீசன்கள்ல பார்த்தோம்னா, யாராவது ஒரு பிளேயர் வந்து திடீர்னு எமர்ஜ் ஆயிறாங்க. ராபின் உத்தப்பா சொல்லலாம். கடந்த சீசன்ல கூட ரஹானேய சொல்லலாம். இந்த சீசன்ல வந்து முஸ்தபிசிர் ரகுமான் வந்து நான் யார் அப்படிங்கிறத வந்து காட்டிட்டு போயிட்டாப்புல. உண்மையிலே ஃபர்ஸ்ட்டு ஓவர்லயே நான் தான் சிஎஸ்கேவோட இந்த வருஷத்தோட எமர்ஜிங் பிளேயரா இருக்க போறேன் அப்படின்னு காட்டிட்டாரு. அவர் தான் மேட்ச் வின்னராவே இருந்தார். ஆர்சிபிய சொல்லணும்னா, அவன் தாத்தா காலத்து ஆர்சிபிய நம்ம வந்து அப்படியே கண் முன்னாடி பார்த்துட்டோம். ஆமா. 2008லேருந்து 2024 வரைக்கும் அவன் இன்னும் திருந்தவே கிடையாது. அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். 2008ல எப்படி பந்துவீச்சுல சொதப்புனாங்களோ, 2024 போட்டியிலயும் அதே மாரி தான் செஞ்சுட்டு போயிருக்காங்க. எப்படி சொன்னா, அந்த ஆர்சிபிய பொறுத்தவரைக்கும் அவங்க ஏன் கப் அடிக்கல அப்படிங்கிற ஒரு மெயின் காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். அந்த டீம்ல சரியான பந்துவீச்சு படை கிடையாது. விராட் கோலி, டிவிலியர்ஸ், கெயிலு இப்படின்னு பல பிளேயர்ஸ் அந்த டீம்ல இருக்காங்க. இருந்து ஒண்ணும் பண்ண முடியல. என்ன ஏன்னா காரணம் என்னன்னா, அந்த பந்துவீச்சு படை தான். இப்போ 2024லயாவது அவங்க கொஞ்சம் பந்துவீச்சுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது தான் அந்த மினி ஏலத்துல அவங்க எடுத்திருக்க ஆள் பார்த்தீங்கன்னா, அல்ஜாரி ஜோசப்பு, டாம் கரன், அப்புறம் யாஸ் தயால். இவங்க வந்து எப்பவுமே வேகப்பந்து வீச்சுல அதிக ரன்கள் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்து இவங்கள வந்து கடுமையா போட்டி போட்டு வந்து ஆர்சிபி எடுத்திருக்கு. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா ஹேசில்வுட்டு, ஹர்ஷல் படேல், யுஜ்வேந்திர சஹால் இப்படி பல பிளேயர்ஸ் பல நட்சத்திர பவுலர்கள் அந்த டீம்ல இருக்கும். அவங்களெல்லாம் வெளியேத்திட்டு, இப்படியான பவுலர் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இதத்தான் ரசிகர் வந்து இப்ப கலாய்ச்சிட்டு வராங்க. தாத்தா காலத்து ஆர்சிபி டீமு இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி சிஎஸ்கே பத்தி சொல்லணும்னா, நேத்தைய போட்டியில வந்து அவங்களுடைய ஆட்டம் வந்து மிகச்சிறப்பா இருந்துச்சு. பந்துவீச்சு, பேட்டிங் எல்லாமே டிசிப்ளின் இருந்துச்சு. சில ஒய்டு போட்டாங்க. இதுதான் மேஜர் என்னது தப்புன்னு சொல்லலாம். சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும். மத்தபடி பேட்டிங் பார்த்தோம்னா, எல்லாருமே ஒரு எபிலிட்டி இருக்கு. 20, 30 ரன் அடிச்சுட்டு அசால்ட்டா போற மாதிரி இருக்கு. நேற்றைய பிட்ச் வந்து பேட்டிங்குக்கு சாதகமான பிட்ச்சு. அ அதனால நம்ம பேட்டிங் சிஎஸ்கே சொல்லப்போனா, எல்லாரும் ஓரளவுக்கு ரன் அடிச்சுட்டாங்க சரின்னு சொல்லலாம். ஆனா ஃப்ளாட்டான அந்த பிட்ச்ல சிஎஸ்கேவோட பந்துவீச்சு வந்து உண்மைய சொல்லணும்னா, வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லா பவுலர்ஸுமே இது அதிக ரன்னு விட்டுக் குடுக்குற பிட்ச் தான். ஓவருக்கு 10, 12 ரன்னு விட்டுக் குடுக்குற பிட்ச்லயும் அவங்க சிறப்பா பந்து வீசுனாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, ஃப்ளாட்டான பிட்ச்லயும் அவங்க வந்து லென்த்ல பந்து போட்டாங்க. டெஸ்ட் மேட்ச் லென்த் சொல்லுவோம். குட் லென்த் அப்படி சொல்லுவோம். கரெக்ட்டா அங்கேயே தொடர்ந்து அவங்க பந்து வீசுனாங்க. ப்ளஸ்ஸு ஸ்லோ பாலு, ஆஃப் கட்டர் இந்த மாதிரி நெறையா பந்துகள் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி தீபக் சஹார் வந்து சில பால் ஷார்ட் பால போட்டாலும், அவரு போக சரியாயிடும். ஏன்னா, அவரு இன்ஜூரி காரணமா சில நாட்களா அவர் வந்து விளையாடல. அது வந்து அவருக்கு ஒரு மைனஸா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே தெரியுது. ஏன்னா, நெறைய ஷார்ட் பால்லாம் போட்டாரு. ஆனா, அந்த ஒரு சில பந்துகளை தவிர்த்து அவர் வந்து அந்த ஸ்விங் பண்றது எல்லாமே கரெக்ட்டா பண்ணாரு. சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் நேத்தைய மேட்ச் சொன்னோம்னா, அப்படியே கடந்த சீசன்ல எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இருக்கு. தோனி கேப்டன்சி வந்து யுவராஜுக்கு போயிருச்சு அப்படின்றனாலும், என்ன சொல்றது, யுவராஜ் வந்து அழகா மெயின்டெயின் பண்ணாரு. அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏற்கனவே மும்பை டீம் வந்து அவர் வழிநடத்துனனால, அவர் வந்து கேப்டன்சில வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு 3 ஓவர்ல 4 ஓவர்ல 40 ரன் போனதுமேவும், அதுக்கடுத்து அவர் முஸ்தபிசர் ரஹ்மான் கொண்டு வந்து, அந்த முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து டெத் ஓவர்ல தான் அவர் வந்து ஆஃப் கட்டர்ஸ் போடுவாரு, ஸ்லோ பால்ஸ் போடுவாரு. ஆனா, அ 4ஆவது ஓவர்லயே நீங்க இத ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால தான், அவர் அத ட்ரை பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஏன்னா, அந்த ஓவர் போடுறதுக்கு முன்னாடி அவர் யுவராஜ் வந்து பேசினாரு முஸ்தபிஸ்கிட்ட. அதே மாதிரி ஆஃப் கட்டர்ஸ் இதெல்லாம் போட்டாரு. அது எதிர்பார்க்கல ஆர்சிபி பேட்டர்ஸ். அதனால தான் அடுத்தடுத்து அவங்க விக்கெட் விழுகிற மாதிரி இருந்துச்சு. ஆர்சிபி எப்பவுமே அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தா கடைசியா அப்படியே போயிடும். ஏன்னா, அவங்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் மட்டும் தான் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு குறை இருந்துச்சு. ஆனா, இந்த அந்த கடந்த போட்டியில வந்து நம்ம அந்த குறைய பார்க்கல. ஏன்னா, கடைசி நேரத்தில வந்து தினேஷ் கார்த்திக் வந்து அனுஜ் ராவத் 2 பேருமே சிறப்பா விளையாண்டாங்க. ஸோ, ஆர்சிபிக்கு வந்து இந்த தடவ ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. என்னன்னா, டாப் ஆர்டர் மட்டும் இல்ல, மிடில் ஆர்டரும் சிறப்பாக விளையாட முடியும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஆனா, பவுலிங் வந்து இல்ல, நாங்க இன்னும் அப்படித்தான் அப்படி சொல்றாங்க. அதனால இந்த சீசன்ல வந்து ஆர்சிபி அடி வாங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியுது. அதே சிஎஸ்கே பார்த்தோம்னா, பவுலிங் நல்லா இருக்கு, பேட்டிங் நல்லா இருக்கு, பேட்டிங் டெப்த் நல்லா இருக்கு. 7வது, 8வது இடத்துல வரைக்கும் பேட்டர்ஸ் வந்து அடிக்க முடியுது. ப்ளஸ் பவுலர்ஸும் சிறப்பா செயல்படுறாங்க. இந்த சீசன பொறுத்தவரைக்கும் ஆர்சிபி வந்து முதல் போட்டியில வந்து தோத்துருக்கு. அ போக போக அவங்க பவுலிங் வந்து சரியா
போட்டால் மட்டும்தான் அவங்களால அடுத்து வந்து கேமுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு இருக்குது. சிஎஸ்கே வந்து தோனி அந்த என்ன சொல்கிறது கேப்டன் பதவியிலேருந்து விலகிட்டார். அடுத்த சீசனில் அவர் விளையாடுவாரா என்னன்னு தெரியல. இந்த சீசனோட ஓய்வு பெற அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் வந்து கோப்பையோட வழி அனுப்பணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து நிச்சயம் இந்த ஃபஸ்ட்டு போட்டியில் எப்படி விளையாண்டாங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் விளையாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தெரியுது. நன்றி, வணக்கம்.